ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 254வது தலைப்பு. அழகுணர்ச்சி ஆன்மானுபவம். நிருத்தியம் என்பது உணர்ச்சிகளை அபிநயமாக நடித்து காட்டாமல் ஒரு தாளத்துக்கும் சொல்லுக்கட்டுக்கும் ஏற்ப காலால் ஜதிகளை போட்டுக்கொண்டு கைகளால் பல விசித்திரங்களை செய்து காட்டுவதே என்றும், நாட்டியம் என்பது ஒரு பாடலுக்கு அர்த்தத்தை விளக்கி அபிநயம் செய்து நடித்து காட்டுவது என்றும் பாகுபாடு சொல்வதுண்டு. வெறும் அங்கர்சையால், அதாவது சரீர சேஷ்டையால் எப்படி நிருத்தியத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது, அதில் ரசபாவ வெளியீடு எதுவும் இல்லையே என்றால், இதுதான் மனுஷனின் சௌந்தரிய ரசனையில் உண்டாகிற சௌக்கியம், ஆஸ்தட்டிக் சென்ஸ் என்று சொல்வார்கள். அழகை உணர்ந்து கொள்வதிலேயே ஒரு விதமான ஆத்மானந்தம் உண்டாகிறது. இது அழகு, இது அழகில்லை என்று அந்தராத்மாவுக்குள் எதுவோ ஒன்று எடை போட்டு சொல்லி அழகாயிருப்பதில் நம்மை சொக்க வைக்கிறது. ஒரு நாய் குடுகுடு என்று ஓடினால் அது அழகாயிருக்கிறதென்று நமக்கு உள்ளே தோன்றவில்லை. அதுவே ஒரு யானை திம் திம் என்று ஆடி அசக்கிக் கொண்டு தும்பிக்கையையும் காதுகளையும் அதற்கேற்க அசைத்து கொண்டு வருவதை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. ஒரு காக்கை தவ்வி தவ்வி நடந்தால் அதிலே ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுவதில்லை. ஒரு ஹம்சம் ஒய்யாரமாக போனால் மனஸ் அதிலேயே ஈடுபட்டு நிற்கிறது. வெறும் அசைவுக்கு இப்படி ஒரு பவர். இப்படித்தான் ஜதிகள் என்று சுத்த நிருத்தியத்தில் வெறுமே காலால் அடிப்பதும் கையை அசைப்பதும் இடுப்பை ஒடிப்பதும் அதிலுள்ள டிஃபைன் பண்ண முடியாததான அழகு என்ற அம்சத்தால் நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்குகின்றன. இந்த ஆனந்தத்தில் தூய்மையும் இருக்கிறது. அதுவே ஒரு கோமாளி கையையும் காலையும் ஆட்டி ஒடித்து காட்டினால் அது ஹாஸ்யமாகத்தான் இருக்கிறது. சில சமயத்தில் விரசம் என்பதாக சித்த விகாரம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. ஆகக்கூடி அங்கர்சேய்க்கே பலவித உணர்ச்சிகளை உண்டாக்குகிற சக்தி இருக்கிறது. மலையாள கதகளியில் ஒரு தினுசு பார்க்கிறோம். அதில் வாயால் எதுவும் பேசாமல் எல்லாரும் ஊமை போலவே ஆடுவார்கள். ஆனாலும் பலவிதமான மனோபாவங்களை கை, கால், புருவம், உதடு இவற்றின் அசைப்பினாலேயே தெரிந்து கொண்டு விடுவோம். கதைகளி என்பதுதான் கதகளி என்று நாம் சொல்வது. களி என்றால் தமிழில் களிப்பு, ஆனந்தம். களிப்பிலே டான்ஸ் ஆட தோன்றுகிறது, களிக்கூத்தாடுவது என்கிறார்கள். அதனால்தான் அம்பலக்கூத்தனுக்கு திருவாதிரை உற்சவம் பண்ணி சமர்ப்பிக்கிற நைவேத்தியத்தை களி என்கிறோம். மலையாளத்தில் களி என்றாலே கூத்து என்று அர்த்தம் பண்ணி கொண்டார்கள். ஒரு கதையை கூத்தாக ஆடி காட்டுவதற்கு கதைகளி என்று பெயர் வைத்தார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.